ನಾನು ಮಾತಾಡೋವಾಗ ಬಾಬು ಮಾತಾಡೋದು, ನೀವು ಮಾತಾಡಿದ್ರೆ ನಾನು ಅವ್ರು ಕೇಳಿರೋ ಪ್ರಶ್ನೆಗೆ ಉತ್ತರ ಎಲ್ಲಿಂದ ಕೊಡ್ಲಿ? ನಾನು ಹೆಂಗ್ ಕೊಡೋದು? ಉತ್ತರ ಹೆಂಗ್ ಕೊಡೋದು? ನೀವೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅವ್ರಿಗೆ 2 ವರ್ಷದಿಂದ ಸಾಲ್ವ್ ಆಗಿಲ್ಲ, 3ನೇ ವರ್ಷನೂ ಸಾಲ್ವ್ ಆಗಿಲ್ಲ. ಅವ್ರೀಗ ನಾವು ಕಾಣಿಸಿದೀವಿ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಅವ್ರು ಕಮಿಷನರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು, ಹೆಲ್ತ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಅವ್ರು ಯಾರು ಇಲ್ಲಿಗೆ ಬರಲ್ಲ, ಅವ್ರ ಕೈಗೆ ಸಿಗಲ್ಲ. ನಾವು ಸಿಕ್ಕಿದೀವಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಿ. ನನಗ್ ಬೇಜಾರಾಗದೆ ಇದ್ದಾಗ ನಿಮ್ಗೆ ಏನಕ್ಕೆ ಬೇಜಾರಾಗ್ಬೇಕು? ನನಗ್ ಬೇಜಾರಾಗಲ್ಲ ಅವ್ರು ಏನ್ ಕೇಳಿದ್ರು. ನಂಗೆ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಅವ್ರ ಹಿಂಸೆ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ ನನಗೆ. ಆಮೇಲೆ ಅದಕ್ಕೆ ದಾರಿನೂ ನಂಗೆ ಗೊತ್ತು, ಕಣ್ಣಿಡಿತೀನಿ ನಾನು. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಬೇಜಾರು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗಲ್ಲ, ನಾನು ಅದಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕ್ತೀನಿ. ನಂಗೆ ಬೇಜಾರಾಗಲ್ಲ ಅವೆಲ್ಲ ಕೇಳಿದ್ರೆ. ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಮಾತಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಕಮಿಷನರ್ ಹತ್ರ ಏನ್ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, ತಹಸೀಲ್ದಾರ್ ಹತ್ರ ಏನ್ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಪಾಪ ಅವ್ರು ಇನ್ನೋಸೆಂಟ್ ಇರ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಮಕ್ಳು ಇರ್ತಾರಲ್ಲ, ಆ ಭಯ ಅವರಿಗೆ ಏನೋ ಮಾತಾಡ್ಸೋಣ ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. ಭಯ ಇರುತ್ತೆ, ಮನೇಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಳು ಇರ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ ಹೆಣ್ಮಕ್ಳು ಬಂದು ಆಚೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಅದನ್ನ ನಾವು ತಪ್ಪಾಗಿ பசங்களே இருக்காங்க, சின்ன பசங்கெல்லாம். சரி அம்மா, இதுக்கு நாங்க கமிஷனர் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா கூப்பிட்டு வந்து அந்த ஏரியா கொஞ்சம் க்ளீன் பண்றேன். அப்பப்போ க்ளீன் பண்ணிருந்தா உங்களுக்கு ಇದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ವರಾದು. ಓಕೆ, ಬರುತ್ತೆ, ಟೆನ್ಷನ್ ಆಗುತ್ತೆ. ನೀವೇ ಉತ್ತರ ಕೊಡಿ. ನಾಳೆ ಕರೆದು ನಿಮ್ಮನ್ನ ಬೈದ್ರೆ ಮೇಡಮ್ ಕರ್ಕೊಂಬಂದಲ್ಲ ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಕ್ಲೀನ್ ಆಯ್ತಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಅವರು ಮೇಡಮ್ ಕರ್ಕೊಂಬಂದ್ರಲ್ಲ ನೀವು, ನಾವಿದೆಲ್ಲ ಹೇಳಿದ್ವಿ ಮಾಡಿದ್ರ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಗಟ್ಟಿಯಾಗಿ. Every dream deserves a strong boundary. Every family deserves complete security. Tom Michael Compound Walls brings you high-quality precast concrete walls that protect what matters most. Beautiful designs, long-lasting durability, and fast installation, all at an affordable price. Build with confidence. Call 8861091077 today for a free site visit. சரி பண்ணு அங்க உள்ள அப்படி பண்ற மாதிரி புடிமா போட்டோ. ரைட் ரைட் காங்கிரஸ் பார்ட்டிக்கு अच्छा நீங்க வேற லைட் தான் நாங்க ஆன் பண்ண உங்கள் ரிக்வெஸ்ட் லைட் ஆன் பண்ண வந்திருக்கிறோம். திருப்பி இங்க வார்டு விசிட் பண்ணலாம். இங்க இருக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ், இங்க உங்களுக்கு வாட்டர் இஷ்யூஸ் கிளீனிங் இஷ்யூஸ் இருந்தா, தண்ணி குடிக்கிற தண்ணி இஷ்யூ இருந்தா, வேற இங்க பென்ஷன் ப்ராப்ளம் இருந்தா, ரேஷன் கார்டு ப்ராப்ளம் இருந்தால் நாங்கள் திருப்பி வார்டு வைஸ் விசிட் பண்ணுறோம். கம்ப்ளீட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இங்கே ஏரியா விசிட் பண்ணுறோம். டேட் நாங்கள் வரோம் அது இன்ஃபார்ம் பண்ணுறோம். நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இங்கே இருக்கிற லீடர்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். வேறு எதனா ப்ராப்ளம் முனிசிபாலிட்டி மூலமாக ப்ராப்ளம் இருக்குதா, இந்த வார்டில் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாத ரொம்ப வருஷமாக அப்படியே பெண்டிங் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒருத்தர் பேசியிருந்தா எங்களுக்கு டைம் இருக்கிறது இல்ல. ஆனா நீங்க லிஸ்ட் பண்ணிருந்தா இந்த 5 ப்ராப்ளம் இருக்குது, இதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டில 2 ப்ராப்ளம் நீங்க பண்ணி கொடுங்க, இது இம்பார்ட்டன்ட், இது சீக்கிரமா பண்ணுங்க. அப்படி நீங்க எல்லா ஏரியாக்கார் பேசி ஒருத்தர் ஒரு இடத்துல பேசி ஒரு லிஸ்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு இப்போ சீனியர் சிட்டிசன் பென்ஷனா, விடோ பென்ஷனா, வேற எதனா கவர்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபுட் டிபார்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருந்தால் ஏரியாவுக்கே விசிட் பண்ணி ப்ராப்ளம் ஒரு கேம்ப் பண்ணி பென்ஷன் அதாலத் ரேஷன் கார்டு இஷ்யூஸ் இருந்தால் அது பேசி உங்களுக்கு சால்வ் பண்ணுறோம். ஏரியாவுக்கு விசிட் பண்ணுறோம். திருப்பி நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு 1 வீக் 2 விசிட்ஸ் 2 வார்ட்ஸ் விசிட் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, ஏரியா ப்ராப்ளம், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், ஏரியா ப்ராப்ளம் 2 நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். இங்கேயே நீங்கள் யார் மூலமாக சொல்லுங்க, இல்லை அந்த டேட்டுக்கு நாங்கள் இங்கே வரோம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இங்கே இப்போ வந்திருக்கிறாங்களே ஏரியா பெரியவர், அவர் மூலமாக உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறோம்.
இன்னும் கொஞ்சம் வழி சொல்லி பார்த்து மேடம் அங்க கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் ಸುಮಾರು ಒಂದು 20 ವರ್ಷದಿಂದ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಅದು ரொம்ப இஷ்யூ மைனிங் ஏரியா அப்போ மைனிங்ல கரெக்டா ட்ரெயினா பண்ணல சின்ன சின்ன ட்ரெயின் பண்ணிருக்காங்க அது ரொம்ப வருஷமா முன்னாடி பண்ணிருக்கிற அந்த ட்ரைனேஜ் வேலை இப்போ அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எங்க வீடு இருக்குதோ அங்க அந்த வர்றாங்களா இங்க கேம்ப் போடுறாங்க உங்களுடைய என்னென்ன கோரிக்கை இருக்குது அதெல்லாம் ஒரு லிஸ்ட் மேடம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கேம்ப் போடுங்க அது லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியாக்கு என்னென்ன தேவைன்னு அது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நாங்க எங்க பார்த்த கூட ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்போ முன்னால பண்ணிருக்கிற ட்ரைனேஜ் கரெக்ட் இல்ல அது கரெக்டா பிளான் பண்ணலாம் இப்போ அது எப்படி செட்டரேட் பண்ண எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணும் பின்னாடி இருக்குது முன்னாடி ட்ரெயின் இருக்குது அது கரெக்டா ரொம்ப அது ஃபில் ஆகிருக்குது அது சின்ன சின்ன ட்ரெயின் இருக்குது அது எப்படி கரெக்ட் பண்ணும் மைனிங் ஏரியால அது கொஞ்சம் பிளான் பண்ணி கமிஷனரும் மைனிங் இது ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து அது கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ட்ரைனேஜ் எல்லாம் மெயின் ட்ரெயினுக்கு கனெக்ட் பண்ணு அப்போதான் உங்களுக்கு அது ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வராது வேற இடத்துல அந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் மைனிங் ஏரியா எஸ்பெஷலி ட்ரைனேஜ் தான் ப்ராப்ளம் இருக்குது சின்ன சின்ன ட்ரெயின் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ட்ரெயின் க்ளீன் ஆகுறதில்ல அதுக்கு செப்பரேட் பண்ணல அது ஒரு பிளான் பண்ணி பண்ணுவார் 20 years ஆயிருக்குது 20-30 years ஆயிருக்குது அந்த சின்ன சின்ன ட்ரெயின் இப்போ யூஸ் ஆகுறதில்ல அது மைன்ஸ் வீடு இருந்தது பாப்போம் மைன்ஸ் வீடு பின்னால வந்து ட்ரெயின் போட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கேன்சல் இல்லையா அதுக்கு கேம்ப் பண்றாங்க அப்ப கேம்ப் பண்ற நேரத்துல நீங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் பண்ணி மேடம் அப்புறமா பண்ணி தராங்க ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் கிடையாது அது சென்டர்ல பிடிச்சாங்க ஒரே வாசனை ஒரே கவுச்சி உக்கார முடியல குடிச்சு நிறைய 3-4 வருஷம் ஆகுதுங்க ஃபுல்லா பாம்பு மீதுங்க நம்ம வீட்டுல 2 பாம்பு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்குதுங்க வீட்டுல ரொம்ப பயமா இருக்குது நைட்ல இப்படி மேல இருந்து வந்து கீழ விழுது 3 வருஷம் எவ்வளவு சொல்றோம் ஃபுல்லா நடமாட்டது வீட்டுக்குள்ள வந்து எவ்வளோ பேர் சொல்லி பார்த்து மேடம் அந்த இது எவ்வளோ இவங்கெல்லாம் வந்தாங்க கவுன்சிலருங்க எந்த கவுன்சிலரும் அதை பத்தி எடுத்துக்கிறதே இல்லை எல்லா மைனிங் ஏரியால கொஞ்சம் எல்லாம் கொசு எல்லாம் இருக்குது அது க்ளீன் இல்லாத இருக்கிற கொசு ரொம்ப இருக்குது ஒரே ஸ்மெல் மேடம் இருந்தா எவ்ரி 3 months க்ளீன் இருந்தா இது ஆகாது அப்படி கொஞ்சம் நாங்க இப்போ பிளான் பண்ணி எவ்ரி 3 months இல்ல 5 monthsல கொஞ்சம் எல்லாம் ஜங்கல் கிளியரன்ஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது கொஞ்சம் அப்பப்போ ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணிருந்தா இந்த கொசோ ப்ராப்ளம் கூட உங்களுக்கு வராது நான் எப்பவுமே வாக்கே பண்றேன் இல்ல எப்பவுமே நாங்க வந்தா நாங்க இங்க வந்த எல்லா ஏரியா இருமா இரு அர்ஜுன் படாதீங்க நம்ம வந்து தான் ஊரே நல்லா இருக்குது கேம்ப் பண்றாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எல்லாமே போய் சொல்ல கோலார் தங்கவயல் தங்க மாதிரி தான் இருக்குது ಏನಾಗಿದೆ ಇವರಿಗೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏರಿಯಾ ಅವರು ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಮಾಡೋಕ್ಕಾಗದೇ ಇದ್ದಾಗ ಇಲ್ಲಿ ಹೆಲ್ತ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ಸ್ನ ಕರ್ಸೋದು ಕಮಿಷನರ್ನ ಕರ್ಸೋದು ಯಾರನ್ನ ಕರ್ಸ್ಬೇಕು ಅಂತ ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ ನಾನು ಬರಲಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಬರಲಿ ಅವ್ರು ನೋವಿರೋದು ಒಂದೇ ಯಾಕಂದರೆ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ತುಂಬ ಜಾಸ್ತಿ ಏರಿಯಾ ಅಲ್ಲಿ ಜಂಗಲ್ ಕ್ಲೀನ್ ಆಗಲ್ಲ ಅದು ಓಪನ್ ಏರಿಯಾ ಇರುತ್ತೆ ಅವ್ರ ಏರಿಯಾ ನೀಟಾಗಿ ಇಟ್ಕೋತಾರೆ ಅವ್ರ ಮುಂದೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲ ನೀಟಾಗಿ ಇಟ್ಕೊಳಕ್ಕೆ ಅವ್ರು ಆಗಲ್ಲ ಅಂಥ ಜಾಗನ ಏನು ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋವಂಥದ್ದು ಅವ್ರಿಗೆ ಐಡಿಯಾ ಬರ್ತಾ ಇಲ್ಲ ಅದು ನಾವು ಕಮಿಷನರ್ನ ಹೆಲ್ತ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ಸ್ನ ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನಿಂಗ್ ಐಡಿಯಾ ಇರೋರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಒಂದು ನಮಗೂ ಐಡಿಯಾ ಕೊಡ್ತಾರೆ ಹೇಗೆಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ 1 ವರ್ಷ 2 ವರ್ಷ ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ கேம்ப் எல்லா ப்ராப்ளம் எல்லாம் நீங்க எல்லாம் சேர்ந்து லைட் பெரியவங்க வந்து
மேடம் கிட்ட சொல்றாங்க அந்த கேம்ப் வர நேரத்துல எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. ಪ್ರಾಬ್ಲಮ್ ನೀವು ಸಿಂಪಲ್ ಇದೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರ ಕ್ಲೀನ್ ಆಗಿದೆ, ಅವ್ರ ಮನೆ ಹತ್ರ ಅವ್ರ ಮನೆ ಮುಂದೆ ಹಿಂದೆ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಆಗಿ ಇಟ್ಕೊಳಕ್ ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವ್ರು ಈ ತರ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ನ ಎಲ್ಲಿ ಅಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇಷ್ಟ ದಿನ ಅವ್ರ ಕೌನ್ಸಿಲರ್ ಬಂದ್ರೆ ಹೇಳಿರ್ತಾರೆ, ಏರಿಯಾಲ್ ಯಾರೋ ಬಂದ್ರೆ ಹೇಳಿರ್ತಾರೆ, ಅದ್ ಸಾಲ್ವ್ ಆಗಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ದಾರಿ ಇದೆ ಅಂತ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. ಅವ್ರು ಯಾಕೆ ಹಂಗೆ ನಾವೆಲ್ಲ ಬಂದಾಗ ಟೆನ್ಷನ್ ಮಾಡ್ಕೋತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಯಾಕೆ ಟೆನ್ಷನ್ ಮಾಡ್ಕೋತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾವು ಒಂದ್ಸತಿ ಕಮಿಷನರ್ ನ ಹೆಲ್ತ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ಸ್ ನ ವಿಸಿಟ್ ಮಾಡಿಸಿ ನಾವು ಬರಕ್ ಮುಂಚೆ ಅದಕ್ಕೆ ಏನ್ ದಾರಿ ಅಂತ ಹುಡುಕ್ಬೇಕು.